ஹலோ வியூவர்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நான் கருணக்கிழங்கு ஃப்ரை பண்ண போகிறேங்க. அதை நான் எப்படி செய்கிறேன் பார்க்கலாம் வாங்க. இது 1/2 kg கருணக்கிழங்கு நல்லா கழுவி இந்த மாதிரி ஃபைனாக மெல்லிஸாக குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். இது நான் கம்ப்ளீட்டாக ஆயிலில் ஃப்ரை பண்ணி எடுத்துக்க போகிறேன். இது ரொம்ப சிம்பிளான டிஷ்ஷு, அதே சமயத்தில் ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருக்குங்க, கிறிஸ்பியாக வரும். இது எல்லா டைப் ஆஃப் ரைஸ்க்கும் சூட் ஆகுங்க. இதுக்கு இப்போது 1/2 teaspoon சால்ட் போட்டு நல்லா பெசரி விட்டுறலாம். கூடவே 1/4 teaspoon மஞ்சள் பொடியும் சேர்த்து நல்லா கலந்து வச்சிடலாம். இது ரொம்ப ஊறணுன்றது கிடையாதுங்க, ஜஸ்ட் ஒரு 5 minutes ரெஸ்ட்டில் வச்சிடலாம். இப்போ நம்ம ஸ்டவ்வில் கடாய் வச்சு எண்ணெயை விட்டுக்கலாம். நம்ம ஃப்ரை பண்ண போகிறோம் கம்ப்ளீட்டாக. ஸோ அதுக்கு தேவையான எண்ணெயை நல்லா ஊற்றிடலாம். ஆஃபாக நம்ம ஃப்ரை பண்ணி எடுத்துப்போம். நல்லா எண்ணெய் காஞ்சிருச்சு. இப்போ இந்த கருணக்கிழங்கு இதில் போட்டு ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். ஃபஸ்ட்டு நல்லா எண்ணெய் காஞ்சது மீடியம் ஃப்ளேம் வச்சுருங்க. கொஞ்சம் அது வெந்ததுக்கப்புறம் நல்லா ஹையில் வச்சு, பாதி வெந்ததுக்கப்புறம் நல்லா ஹையில் வச்சு நல்லா இப்படி கிளறி நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். உங்களுக்கே அது சவுண்டு தெரியும், நல்லா கிறிஸ்பியாக அது ஃப்ரை ஆனது. அந்த ஸ்டேஜில் நம்ம எடுத்துடலாம். ரொம்ப சீக்கிரம் பண்ணிடலாங்க. சூப்பர் டிஷ் இது. ரொம்ப சிம்பிளாக கிறிஸ்பியாக வரும். இப்போ நெக்ஸ்ட் பேட்சையும் நம்ம ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். இந்த டைப்பும் ஒரு தடவை செஞ்சு பாருங்கள், எல்லா சாதத்துக்கும் சூப்பராக இருக்கும் இது. அவ்வளோதான். இப்போ இது நல்லா ஃப்ரை ஆயிடுச்சு. இப்போ இதை எடுத்துடலாம், பவுலில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம். பார்க்கும்போதே எவ்வளோ கிறிஸ்பியாக இருக்குல்ல, பார்த்தீங்களா? சாப்பிட்றதுக்கும் சூப்பர் டேஸ்ட்டாக இருக்குங்க. இப்போ இதுக்கு நம்ம உப்பு நம்ம ஆல்ரெடி சேர்த்துக்கிட்டோம். ஸோ உப்பு போட வேண்டிய அவசியம் இல்லை. இப்போ இதுக்கு ஒரு கொஞ்சம் கருவேப்பிலையும் 6 பல்லு பூண்டு தோலோடு நல்லா இடித்து அந்த சூடு எண்ணெயிலே வறுத்து இதில் ஆட் பண்ணிடலாம். நல்ல சூப்பர் மணமாக இருக்குங்க. அந்த கருவேப்பிலை பூண்டோடு தட்டி போட்டு எண்ணெயில் அப்படி ஃப்ரை பண்ணி எடுத்து போடுங்க. அந்த கருவேப்பிலை வாசம், அந்த பூண்டு வாசம் சூப்பராக இருக்கும். இதில் நல்லா அப்படி ஷேக் பண்ணி வச்சிடலாம். இப்போ இதுக்கு 1/2 teaspoon சில்லி பவுடர் சேர்த்து நல்லா ஷேக் பண்ணி கலந்து வச்சிடலாம். அவ்வளோதாங்க, சூப்பரான கருணக்கிழங்கு ஃப்ரை ரெடி. இது ஸ்நாக்ஸ் மாதிரி கூட சாப்பிட்லாம், அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். எல்லா ரைஸுக்கும் சூப்பராக இருக்கும். இந்த ஸ்டைலும் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். இது செஞ்சு பார்த்து உங்கள் ஃபீட்பேக் எனக்கு கொடுங்க. இந்த வீடியோ இது வரைக்கும் பார்த்த அனைத்து உள்ளங்களுக்கும் என் நன்றி. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் ஒரு இன்ட்ரெஸ்டிங் ரெசிபியோடு உங்களை சந்திக்கிறேன். தேங்க்யூ, பாய். இப்போது நெக்ஸ்ட் நீங்கள் பார்க்குறது க்ரோஷே பேக் அண்ட் க்ரோஷே பர்ஸுங்க. இது நான் போட்டது தான். இதையும் நான் கண்டென்ட்டாக கொடுக்க போகிறேன் நம்ம சேனலில். ஸோ உங்கள் லைக்ஸை இந்த கமெண்ட்ஸை எனக்கு ஃபீட்பேக் கொடுங்க. இந்த ஸ்டைலை நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்து உங்கள் ஃபீட்பேக் தாங்க. தேங்க்யூ, பாய்.